2 நபர்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம். லூக்கா 2:25 வாசிப்போம். அப்பொழுது சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தார். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாய் இருந்தார். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். ஆமென். அல்லேலூயா. இங்க தேவ பக்தி உள்ள ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறது. அவருடைய பெயர் சிமியோன். இது எப்ப நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நாட்களில் நடந்த ஒரு நிகழ்வு. அவர் தேவ பக்தி உள்ள மனிதன் மாத்திரமல்ல, இன்னும் 2 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதை திரும்ப வாசிங்க. நீதி உள்ள ஒரு மனிதனாய் இருந்தார். கடைசியில அவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார். பிரைஸ் அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஏன் தேவ பக்தி உள்ளவர்களை வாழணும்னா, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கணும்னா, நான் தேவ பக்தி உள்ளவனை கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். அல்லேலூயா. தேவ பக்தி இல்லைன்னா கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு மேல வர வாய்ப்பு இல்லை. ஆவியானுடைய வழிநடத்தல் இல்லாம இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. ஆவியானுடைய துணை இல்லாம பரிசுத்தமாய் நம்ம வாழ முடியாது. ஆவியானுடைய பிரசன்னம் இல்லாம நன்மையான காரியத்தை செய்ய முடியாது. இடறி போக வாய்ப்பு உண்டு, வழி விலகி போக வாய்ப்பு உண்டு, தேவனை மறந்துவிட வாய்ப்பு உண்டு. எனவே கர்த்தர் கூப்பிடுகிற காரியம், நீ எனக்கேற்ற பக்திக்குரிய பிள்ளையை வாழ்ந்துவிடு, என் ஆவியை உன்மேல வைப்பேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம் கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:2 வாசிப்போம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. யாரை குறித்து வேதம் சொல்கிறது? 100க்கு அதிபதியாக கொர்நேலியுவை குறித்து வேதம் சொல்கிறது. கொர்நேலியு என்கிற இந்த மனிதர் தேவ பக்தி உள்ள மனிதனாய் இருந்தார். நல்ல காரியங்களை செய்ததற்கு சாட்சி. கடைசி அவர் காரியம் சொல்லப்பட்டது, எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர். ஆமென். அல்லேலூயா. சோ நம்ம வாழ்க்கையில தேவ பக்தி இருந்துச்சுன்னா நல்ல காரியத்தை செய்வோம். தேவ பக்தி இருந்தா கர்த்தருடைய ஆவியின்படி நடப்போம். தேவ பக்தி நமக்குள்ள இருந்தா ஜெபித்துக் கொண்டிருப்போம். சொல்லலாம். நிறைய இருக்கு. 3 காரியம் சொல்லி இருக்கிறேன். தேவ பக்தி இருந்தா ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுவோம், மாம்சத்தின்படி நடக்க மாட்டோம். 2 தேவ பக்தி இருந்துச்சுன்னா நல்ல காரியத்தை செய்வோம், கெட்ட காரியத்தை செய்ய மாட்டோம். தேவ பக்தி இருந்துச்சுன்னா ஜெபித்துக் கொண்டிருப்போம் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. முனை செய்றீங்களா? சரி, உங்க முடிவுக்கு வச்சுக்கிறேன். வீடுகளை சென்று உட்கார்ந்து யோசித்து பாருங்க. இதுல எங்க குறைவுபட்டு இருக்கிறோமோ அதை சரி பண்ண பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை ஜெபத்துல குறைவுபட்டா ஜெபத்தை கூட்ட பாருங்க. நம்முடைய இருதயம் சொல்லுகிறபடி நடந்து கொண்டு இருந்தோமானா ஜெபத்தில் ஆவியானவர் பேசுகிறது போல நடக்க ஆரம்பிங்க. சுய இஷ்டமா எதையும் செய்யாதீங்க. அது இக்கட்டில் நம்மளை கொண்டு போய்விடும், தோல்வியில கொண்டு போய்விடும். எனவே காத்திருந்தாலும் தப்பு இல்லை, ஒரு நாள் 2 நாள் ஆனாலும் பரவாயில்லை. ஜெபத்தில் அந்த காரியத்தை வச்சுட்டு அப்புறமா செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல காரியத்தை செய்யுங்க. இல்லது கெட்டது செய்யாம இருந்தாலும் போதும். ஆமென். அல்லேலூயா.